Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல types of colleges and feesesலாம் எவ்வளோ இருக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், தனுவாஸ் எல்லா கவுன்சிலிங்குமான வீடியோஸுமே இந்த சேனலில் வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது சிபி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸை பற்றி பார்க்கலாம். 11 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ்ன்னு வாங்குவாங்க. ஸோ 10K to 15K வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10K to 15K இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 உங்ககிட்ட மினிமமாக வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் லைக் பார்த்தீங்கன்னா PSG, CIT, TCE இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக போனீங்க அப்படின்னா எய்டட் கோர்ஸுக்கு 15K வந்து ஒரு வருஷத்துக்கு வரும். செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 lakh வந்து ஒரு வருஷத்துக்கு வரும். ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1 lakh வரையும் உங்களுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு 2 lakhs வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது காலேஜை பொறுத்து மாறும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 1 லட்சம் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 450+ காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ் போறீங்கன்னா 2 லட்சம் வரையும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. அதர் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரையும் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் உங்களுக்கு 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வரும். இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போறீங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு 3 lakhs வரையும் வரும். காலேஜுக்கு ஏற்ற மாதிரி டொனேஷன் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக தர மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் 1 லட்சம் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், CEG, MIT, ACT கேம்பஸ் இதில் ஒன் டைம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15K to 20K வரையும் வாங்குறாங்க. எய்டட் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20K to 35K வரையும் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20K to 45K per year வரையும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரையும் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வரையும் எல்லா பிளேஸ்லையுமே வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போறீங்கன்னா சில இடத்துல உங்கள்கிட்ட டொனேஷனும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு டாப் காலேஜில் பட் டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும், அது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜ் பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.